ஹாய் டீம் மெம்பர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டாக என்ன டாபிக் பற்றி நாம் பார்க்க போகிறோன்னா நம்பிக்கை. ஏன் நம்பிக்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா சக்ஸஸுக்கும் பின்னாடியே முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறப்ப தான் அந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு ஆக்ஷனை அதுக்கான செயலை பண்ண வைக்குது. அந்த செயல் தான் நமக்கு என்ன மாறுது, ரிசல்ட்டாக சக்ஸஸாக மாறுது இல்லையா? அப்போ ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை வச்சாதான் அந்த விஷயம் நடக்கும். அப்போது எல்லா வெற்றியோட துவக்க புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லையா? அப்போது ஒரு விஷயத்த நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சக்ஸஸ் நான் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன், இது நான் பண்ணணும், இது சக்ஸஸ் ஆகணும், இது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்ன பண்ணும், என் பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணும், அந்த சக்ஸஸுக்கான ஆக்ஷனை பண்ண வைக்கும். அந்த ஆக்ஷன் என்னவா மாறும், கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டாக மாறும் இல்லையா? அப்போது நமக்கு நம்பிக்கை தான் துவக்க புள்ளியாகவே எல்லா சக்ஸஸுக்குமே துவக்க புள்ளியாக இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கை நம்மளோட பிஸ்னஸ்லேயுமே அந்த நம்பிக்கை வேணும். ஓகேங்களா? ஒரு 5 விஷயத்து மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அப்ளைனு அண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வர டவுன்லைன் மேலே நம்பிக்கை வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்பெனி மேலே நம்பிக்கை வைங்க. அடுத்தது நம்ம கம்பெனிலேருந்து நமக்கு கொடுக்குற பயிற்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு மேலே நம்பிக்கை வைக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மேலே இந்த 5 மேலே நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கையை வைக்கணும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சொன்ன உடனே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கனால தான் இதில் நீங்கள் எடுத்து உள்ளே வந்திருக்கீங்க. அப்போது கொஞ்சமான நம்பிக்கை இருக்குது. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு வருஷம் இந்த ஃபீல்டில் நான் இருக்க போகிறேன், எல்லா மீட்டிங்ஸ் ஆகட்டும், நாங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட பேசிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த துறையில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. லாங் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ்னால் வர முடியும். ஓகேங்களா? அப்போது காலம் செல்ல செல்ல நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நீங்கள் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேசிக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிலீவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிஸ்னஸில் ஏதாவது ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறப்போவோ, இல்லை நமக்கு ஒரு ஏமாற்றமாக சந்திக்கிறப்போவோ, இல்லை நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறப்போவோ, இந்த மாதிரிலாம் ஒரு பின்னடைவை ஏற்பட்டுச்சுன்னா இந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுன்னா தைரியம் மட்டும் தேத்தி கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பிக்கையை ரொம்ப அதிகமாக நம்ம இந்த பிஸ்னஸில் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? சில சமயங்களில் நமக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாக வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட அப்ளைனர்கிட்ட அதை ஃப்ராங்காக சொல்லி அதுக்கான இதை நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கைட்னஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு ஒரு 3 இது கூட நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கை நம்ம வச்சுக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்ளைனருக்குள்ள அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பயிற்சி திட்டங்கள் என்னென்னலாம் நமக்கு பயிற்சியும் திட்டங்கள்லாம் நம்ம கொடுப்பாங்க இல்லையா? அது மேலேயும் பரிந்துரைக்கப்படும் புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் 3 கூடயும் ஒரு வலுவான ஒரு பிணைப்பை நம்ம ஏற்படுத்தி இருக்கணும். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கை ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வரும். ஓகேங்களா? அதனால நம்ம இருந்தாலுமே என்னதான் நம்பிக்கை வச்சாலுமே கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பயத்தை விடவே நம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கூட நமக்கு சின்னதாக தெரியும். இல்லை நமக்கு பயந்துட்டோம் அப்படின்னா சின்ன விஷயம் கூட மலையளவு தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே தவிர நமக்கு வெற்றியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்புங்க. நம்பி கூட வாங்க. எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கை தான் வந்து இந்த பிஸ்னஸுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளைனர் கூட பேசுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸோ என்னன்னாலுமே வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பி வாங்க. எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.